வாழ்வோம் வளைப்போம். ஞானம் சும்மா இல்ல, விளையாட்டுக்கு சொல்லல. நீ பள்ளிக்கூடத்துல பாடமே படிக்க வேண்டாம், ஞானம் படிச்சுட்டேன்னா போதும். ஔவையார் எந்த ஸ்கூல்ல போய் படிச்சா? ஸ்கூலுக்கே போகல, ஆனா ஞானத்தை படிச்சா குரு. வள்ளலார் எந்த வாத்தியார்ட்ட போய் பாடம் படிச்சாரு? குருட்ட. அந்த ஞானம் அவர் சொன்னதெல்லாம் நடந்தது, மகான்கள் சொன்னதெல்லாம் நடந்தது, சித்தர்களுக்கு கேட்டதெல்லாம் கிடைச்சது ஞானத்தால் மட்டும். ஞானம்தான் நமக்கு எது வேணாலும் தரும், எல்லாம் செயல்கூடும் என்னப்பன் மேலானை வள்ளலார் சொன்னார். அப்போ ஞானம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உங்களை நிரந்தரமான நிலைக்கு மாற்று. இப்ப நீங்க இந்த தண்ணிய ஒரு எக்ஸாம்பிளா வச்சுங்க, வாட்டர். இந்த தண்ணியை நிரந்தரமாக்கணும்னு சொன்னா ஓடாமல் ஒரு இடத்திலேயே அது நிரந்தரமா இருக்கணும்னா ஐஸ் கியூபா மாத்தணும். அப்ப அங்கேயும் ஒரு என்ன தேவைப்படுகிறது? ஒரு அக்னி தேவைப்படுகிறது. இல்ல அந்த தண்ணியே இல்லாம ஆக்கிடணும் சொன்னா அதே ஆவியாக்கி விடலாம். அப்ப தண்ணி என்ன பண்ணும்? எங்க இருந்து வானத்திலிருந்து வந்ததோ அங்கேயே ஆவியாக போய் மறைந்து போய்விடும். அப்ப நம்ம வாழ்க்கையிலையும் மண்ணில் நீங்கள் நிரந்தரமாக இருக்கணும்னா உங்களை ஐஸ் கியூப் மாதிரி குரு வைத்திருப்பார். மற்றவர்கள் மத்தியில நீங்க எப்படி இருக்கலாம்? ஸ்டேபிளா இருக்கலாம், ஸ்டெபிலிட்டியா இருக்கலாம். உங்களை எவனும் அசைக்க முடியாது. பெரிய பணக்காரனாக இருக்கலாம், காரு, சொத்து, பிள்ளைகள், குடும்பங்கள், வசதிகள், பதவிகள் எல்லாம் இருக்கும். இது மண் வாழ்க்கை. இதைதான் சொன்னாங்க, மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், வைகளும் யாதுமோர் இதற்கு குறையும் இல்லை. குருவால் இதை உங்களுக்கு வழங்க முடியும், குரு கிருபையினால் இதை பெற முடியும். மண். அடுத்தது வீண்மை. மண் வாழ்க்கையை வேண்டாம், இருந்து என்ன பிரயோஜனம்? டெய்லி தின்னுட்டு இருந்து படுக்கிறான், என்ன ஆகுது அப்படின்னு வாழ்க்கையில ஒரு வெறுப்பு வந்துட்டுதுன்னா, நான் வந்த இடத்துல இறைவன்டே போய் சேர்ந்துருந்தேன், நானும் இறை சக்தியா மாறணும்னா அதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. உங்களை என்ன பண்ணிடலாம்? ஆவியாக மாற்ற. அப்ப தண்ணியை என்ன பண்ணலாம்? தண்ணியை தீபாவும் மாத்தலாம், அப்படியே ஆவியாகவும் மாற்றலாம். அதே மாதிரி உங்க வாழ்க்கையை மண்ணில் நிரந்தரமாக இருக்கவும் செய்யலாம், விண்ணோடு சென்று அணையவும் செய்யலாம். அப்ப அதுக்கு என்ன தேவைப்படுகிறது? ஞான பயிற்சி தேவைப்படும். அந்த ஞான பயிற்சியில குருதரன் தேவைப்படுகிறார். அவரால் மட்டும்தான் இதை